ஹலோ ஹாப்பி சோல்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதம் வந்து கோலம் போடுறதுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாதுங்க. கோயிலுக்கெலாம் காலையிலே அபிஷேகம் ஆராதனைலாம் செஞ்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கரில் வந்து 4 மணிக்கெலாம் பாட்டு போட்டு விட்ருவாங்க எங்கள் ஊர்லலாம். ஸோ உங்கள் ஊர்லலாம் எத்தனை மணிக்கு பாட்டு போடுவாங்க? இந்த மாதிரி கோயிலெல்லாம் பாட்டு போடுறது பழக்கம் உண்டா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ அந்த பாட்டு சவுண்டு கேட்டு தான் வந்து முன்னையெல்லாம் வந்து காலையில் எழுந்திரிச்சு வாசலில் கோலம்லாம் போடுவாங்க. இப்போல்லாம் வந்து எங்கெங்கே பனி 9 மணி வரைக்குமே பனி கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. ஸோ அந்த பனியில் வந்து எனக்குமே கொஞ்சம் ஒத்துக்காததுனால ஒரு 1 வீக்காக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வருது. ஸோ அன்றைக்கி வந்து காலையில் 6 மணிக்குள்ளே அபிஷேகம் ஆராதனை முடிஞ்சிடும்னு சொன்னதுனால நாங்கள் காலையில் 6 மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணி காலையிலே ஒரு டிவோஷனல் வைபுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ காலையில் 6 மணிக்கெலாம் போனதுனால கூட்டம்லாம் கிடையாது. எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் கோயிலில் இருந்தோம். பொங்கல்லாம் செஞ்சு சாமிக்கு வந்து படைச்சிருந்தாங்க. ஸோ அதை தான் பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காலையில் ஒரு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து கோயிலே ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக உட்காந்து கோயிலே வந்து கொஞ்சம் நல்ல மன நிம்மதியாக அமைதியாக இருந்துச்சு. காலையிலே அமைதிங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி நீங்கள் கோயிலுக்கெலாம் அபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே பசங்களாம் ஜாலியாக ஜாகிங் போயிட்டு வரேன்னு குட்டிமா பாருங்கள் அத்லட்டாகவே மாறிட்டா. ஸோ எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அது விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 90s கிட்ஸ் வந்து விளையாட்டு தான் ஒன்று வந்து என்ன, நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தப்போ குளத்துலேருந்து வந்து இந்த அல்லிப்பூ வந்து பிச்சுட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த அல்லிப்பூ வச்சு ஒரு மாலை செய்வாங்க தெரியுமா? 90s கிட்ஸாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து ஜிக்ஸாக், அதாவது அவன் ஒரு சைடு இப்படி திருப்பி உடச்சி போட்டுட்டு இன்னொரு சைடு இப்படி மாற்றி மாற்றி உடச்சி விட்டுட்டே வந்தோம்னா அது அப்படியே மாலை மாதிரியே சேஞ்ச் ஆகிடும். 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்தோன்னே பசங்களுக்கு வந்து இது மாதிரி எல்லாருக்குமே ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தோம். பசங்களுக்கெலாம் அவ்வளோ ஆர்வம் தாங்கலை பாருங்கள். எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது செஞ்சு கொடுத்தோன்னே. ஸோ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மாலை போட்டு இந்த ஃபேஷன் ஷோலாம் நடந்து வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்து விளையாட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தோம். பசங்களுக்கெலாம் அவ்வளோ ஜாலி. ஒருத்தவங்களுக்கு மாலை போடும்போது அவ்வளோ சிரிப்பு பசங்க மூஞ்சில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி விளாண்டுருக்கீங்களா? இந்த மாதிரி என்னென்ன கேம்லாம் விளாண்டுருக்கீங்க 90s கிட்ஸ் கேம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்? ரெசிபி வீடியோஸா இல்லை அந்த அவுட்டிங் போகிற வீடியோஸா, எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மாலை இது மாதிரி போட்டாச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ பசங்களுக்கெலாம் ரொம்பவே ஹாப்பி, எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ எல்லோரும் வந்து போஸ் கொடுத்துட்டு ஜாலியாக நடந்து வர மாதிரிலாம் வந்து போஸ் கொடுத்துட்ருந்தாங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க.